இருக்காங்க. ஆனா விஜயை மட்டும் தான் திமுக டார்கெட் பண்ணுது. அப்போ விஜய் மட்டும் நீங்க டார்கெட் பண்ணுவீங்க. விஜய் குறைந்தபட்சம் தன்னை தற்காத்து கொள்வாரா மாட்டாரா? தற்காத்து கொள்ளணும் சார். தற்காத்து கொள்றதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துருப்பாரோ? அமித்ஷாட்ட பேசுனது என்ன நடவடிக்கை? அந்த தற்காத்து கொள்ற நடவடிக்கையை விஜய் எடுக்கலைன்னு வச்சுக்குவோம். இந்த எம்பிக்கள் குழு இன்னும் அறிக்கை கொடுக்கல. எப்படி கொடுப்பாங்க? எப்படிப்பா கொடுப்பாங்க அறிக்கை? என்னதான் இருந்தாலும் விஜய் கொஞ்சம் லேட்டா வந்திருக்க கூடாது. ஃபோக்கஸ் லைட்டை போட்டுக்கிட்டு முன்னாடி இருந்தே முகத்தை காட்டிட்டு வந்திருந்தாருன்னா இவ்வளவு கூட்டம் வந்திருக்காது. கோழி கழுத்து மாதிரி இருக்க ஒரு இடத்துல விஜய் நிர்வாகிகள் எதுக்கு பர்மிஷன் கொடுத்தோன்னே ஏத்துக்கிட்டாங்க? ஏன் அந்த இடத்த கேட்டாங்க? கோழி கழுத்து உள்ள போய் பஸ் விடலாமா? வருமா இருக்கே? தேசிய மகளிர் ஆணையம், தேசிய குழந்தைகள் ஆணையம் வருமா? நாங்களும் பல கட்டமா ஆய்வு பண்ணோம். சுத்தி பார்த்தப்ப தப்பு நடந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா விஜய் தான் பொறுப்பு. விஜயும் ஒரு பொறுப்புன்றாங்க, விஜய் தான் பொறுப்புன்னு சொல்ல மாட்டாங்க. நடக்குமா? இதான் அரசியல். இப்போ அதிமுக பிஜேபி வந்து கூட்டணி வச்சிருக்காங்க சார். இவங்க கூட தாவேக்காவும் சேர்ந்துருச்சுன்னா அவங்க தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா சார்? போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. விஜயே இருக்க மாட்டாரு, பரவாயில்லையா? அந்த தொண்டர்கள்ட்ட தான் கேட்குறேன் நான். இல்லை, அதான் எங்க இருப்பார் நான் கேட்குறேன். ஜெயிலில் இருப்பார், இல்லைன்னா விசாரணை ஆணையத்தில் இருப்பார், பரவாயில்லையா? லுக், விஜய் டைரக்டா ரெஸ்பான்சிபிள் இல்லையே தவிர இன்டைரக்டா ரெஸ்பான்சிபிளா இல்லையா? ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? முடியாதா? லேட்டாக வந்தது ஒன்று போதாதா? இப்போ சொல்லு, ஏற்றுக்கிறியா இல்லையா? அவர் ஏத்துக்கிறார் சார், வேற வழி இல்லை. இதெல்லாம் வந்துட்டு கழுத்தை பிடிச்சி போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது இருக்கு சார். அந்த பிரச்சாரம் பண்றப்பெல்லாம் பாசிச பாஜக அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் சொல்லிட்டு போய் கூட்டணி வைக்கிறப்ப என்ன நம்ம தலைவர் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் மேல ஒரு கோவம் வரும்ல சார். இழந்த 41 உயிர்களுக்கு நீதி கேட்பதற்காக, 41 உயிர்களின் தியாகம் வீணாகிவிடக் கூடாது என்பதற்காக, உயிரிழப்பு நேர்ந்தால் கூட பரவாயில்லை, தாவேகாவை அழிக்க வேண்டும் என்று முயன்றவர்களை தோற்கடிப்பதற்காக, ஒரு குடும்பத்தின் ஆட்சியை வீழ்த்துவதற்காக இந்த தேர்தலில் மட்டும் கூட்டணி சேர்க்கிறேன். பாஜக தலைவர்கள் தமிழகத்தில் நாங்கள் மதவாத அரசியலில் ஈடுபட மாட்டோம் என்று என்னிடம் உத்தரவாதம் அளித்தார்கள். அப்புறம் வழக்கமாக இருக்கிறது, நாட்டின் வளர்ச்சி கருதி டபுள் என்ஜின் கவர்மெண்ட். ஏன்னா சார் இப்போ ஃபுல்லா தாவேக தொண்டர்கள் ஃபுல்லா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி சேர்ந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால இருக்கட்டும் எல்லாருக்கும் மனநிலை ஏற்றுக்கிட்டாங்க சார். அப்புறம் அவங்க கூட தானே பாஜகவும் இருக்கு, அவங்க எங்கிட்டு போகிறாங்க? இப்போ அடுத்தது திமுக ஒரு புதிய உருட்டை தொடங்கி இருக்கிறது. இதான் அரசியல். திஸ் இஸ் ஒய் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். விஜய் இறங்கி வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு வரப்போகிறார். நான் உங்களோட கூட்டணிக்கு வருகிறேன், பாஜகவை கழற்றி விடுங்கள் என்று விஜய் சொல்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கழற்றி விட்டு விஜயோட கூட்டணி வைக்க போகிறார் என்று ஒரு தியரியை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அது சொல்லிடுறேன், அப்போல்லாம் நடக்க போகிறதே கிடையாது. இன்னொன்னையும் சொல்கிறேன், 2011 தேர்தலில் திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது.